அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு ஒரு முக்கியமான சட்ட ரீதியான நெருக்கடி உருவாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை நடத்துவதற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற விதிக்கப்பட்டிருந்த 60 நாள் காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருகிறது. இந்த காலக்கெடுவிற்குள் நாடாளுமன்றத்தின் அனுமதி பெறப்படாதது வெள்ளை மாளிகைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு ரீதியான மோதலை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரம் அமெரிக்க அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. 1973 வியட்நாம் போர் காலத்துக்கு பிறகு கொண்டுவரப்பட்ட போர் அதிகார சட்டத்தின்படி அதிபர் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கினார். 60 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ ஒப்புதலை பெற வேண்டும். மார்ச் மாதம் ஈரானுக்கு எதிராக போரை அறிவித்த ட்ரம்ப் இதுவரை அந்த ஒப்புதலை பெறவில்லை. இதனால் இந்த காலக்கெடுவை தாண்டிய பிறகு அவர் மேற்கொள்ளும் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் சட்ட விரோதமானதாக கருதப்படும் என்று ஜனநாயக கட்சியினர் எச்சரித்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி அதிபர் செயல்படுவது அரசியலமைப்பை மீறும் செயல் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உங்கள் சத்யாவில் full moon sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ஆனால் அதிபர் ட்ரம்ப் நிர்வாகமும் இந்த விவாதத்தை திட்டவட்டமாக மறுக்கிறது. கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தினால் அந்த 60 நாள் காலக்கெடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக வெள்ளை மாளிகை வாதிடுகிறது. சண்டைகள் நடக்காத நேரத்தை கணக்கில் கொள்ளக்கூடாது என்பது அவர்களின் வாதம். ஆனால் இந்த வாதத்தை எதிர்க்கட்சியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் அதிபர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஷக் ஷேமர் கடுமையாக சாடியுள்ளார். இதற்கிடையில் ட்ரம்பின் போர்க்கால அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்கான தீர்மானம் ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சியினர் முயற்சித்தனர். ஆனால் அந்த தீர்மானத்தை செனட் சபை நிராகரித்துவிட்டது. இருப்பினும் குடியரசுக் கட்சியினருக்கு உள்ளேயே இந்த விவகாரம் மெல்ல பதட்டத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. தெளிவான போர் உத்தியோ அல்லது நாடாளுமன்ற அனுமதியோ இல்லாமல் போரை தொடர்வது அரசியலமைப்புக்கு எதிரானது என்ற கருத்து சில குடியரசுக் கட்சி உறுப்பினர்களிடமிருந்தே வரத் தொடங்கியுள்ளது. பில்லியன் கணக்கான டாலர் இழப்பு மற்றும் அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்பு என கடந்த 2 மாதங்களில் அமெரிக்கா இந்த போரால் சந்தித்த பாதிப்புகள் மிக அதிகம். நீதிமன்றங்கள் பொதுவாக அதிபரின் போர் அதிகாரங்களில் தலையிட தயங்குவதால் இந்த மோதல் தற்போது முழுக்க அரசியல் களத்திலேயே நடக்கிறது. குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள நாடாளுமன்றத்தின் கீழவையில் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை தடுப்பது கடினம் என்றாலும் இந்த சட்ட ரீதியான அழுத்தம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது.